மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பு மாந்தர்களே, நமது குடும்பங்கள் நாளும் நம்பிக்கையில் வளர இன்று திரு அவை திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகிறது. இயேசு, மரியா, யோசேப்பு ஆகிய மூவரும் நமக்கு தரும் செய்தி, நீங்கள் எங்களைப் போல உங்களை அன்பு செய்யும் கடவுள் மீது முழு நம்பிக்கை வையுங்கள், வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என்பதுதான். குடும்பம் ஒரு கோவில், அதில் கணவனும் மனைவியும் தீபங்கள், அந்த தீபத்தின் ஒளிதான் குழந்தைகள். இவ்வாறு அனைவரும் ஒன்றுபட்டு ஒளிமயமான வாழ்வை உருவாக்க நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக திருக்குடும்பம் அமைந்திருக்கிறது. குழந்தை என்னும் பயிர் வளமாக வளர வேண்டுமென்றால் அதன் விளைநிலமான குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். எனவே நமது குடும்ப வாழ்வை இன்றைய இறை வார்த்தையின் ஒளியில் சிந்திப்போம். குடும்பம் என்பது அன்பு உள்ளங்களின் சங்கமம், ஆழமான உறவுகளின் அர்ப்பணம், சமுதாய கூட்டமைப்பின் அடிப்படையான ஓர் அங்கம். இது இறைவனால் அமைக்கப்பட்ட ஒரு தெய்வீக அமைப்பு. அதன் மையம் இயேசு கிறிஸ்துவே. பாசங்களையும் உறவுகளையும் சேர்ப்பதுதான் குடும்பம். இதற்கு அடிப்படை தேவை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, இரங்கும் உள்ளம். இத்தகைய உயரிய பண்புகளை நம் உள்ளத்தில் கொண்டு நம் குடும்ப வாழ்வை தொடர இத்திருக்குடும்ப பெருவிழா திருப்பலி கொண்டாட்டங்களில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு இறை அருளையும் இரக்கத்தையும் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்து நிற்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழைக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை வணங்கி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் விளம்பர அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிபுரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக.
இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். இன்றைய திருப்பலியானது ஸ்டனிஸ் ஜோஸ் ரதி ஜோஸ் இவருடைய குடும்ப நன்றியாகவும், டோம்னிக் ஆனந்தி குடும்ப நலனுக்காகவும் நன்றி பலியாகவும் இது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, எங்களுக்கு திரு குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளினாலும் அன்பின் பிணைப்பினாலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசிக்கப்படும் இன்றைய முதல் வாசகம் பெற்றோரை மதித்து நடப்பதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. பெற்றோரை மதிப்பதும் அவர்களது முதுமையில் அவர்களை கனிவோடு பராமரிப்பதும் இறைவனின் ஆசீர்வாதத்தையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுதரும் என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு நம்பிக்கையுடன் செவிமடுப்போம். ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். முதல் வாசகம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையரை மதிக்கிறான். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 7 மற்றும் 12 முதல் 14.
சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 7 மற்றும் 12 முதல் 14. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும், அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ்ப்பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். வசனம் 12. குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது, அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் எண் 69. பக்கம் எண் 69.
இரண்டாம் வாசக முன்னுரை. புனித பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படும் இன்றைய இரண்டாம் வாசகம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அணிய வேண்டிய அன்பு, கனிவு, பொறுமை மற்றும் மன்னிப்பு ஆகிய ஆபரணங்களை பற்றி பேசுகிறது. கிறிஸ்துவின் அமைதி நம் இதயங்களை ஆளவும் ஒருவரை ஒருவர் தாங்கி பிடித்து அன்பில் வளரவும் அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 21 முடிய. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாக இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 13 15 மற்றும் 19 தொடக்கம். வசனம் 13. ஞானிகள் திரும்பிச் சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும்
அதன் தாய் மரியாவையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. வசனம் 19. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு மீண்டும் கனவில் தோன்றி, நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டிற்கு செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டிற்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்க்கலா தன் தந்தைக்கு பின் அரசாள்வதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு மரி சூசை இவர்களுடைய குடும்பம் ஒரு திருக்குடும்பமாக இருந்தது. அந்த திருக்குடும்பம் நம் அனைவரின் குடும்பங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக பாதுகாவலாக இருக்கிறது. எனவே தான் இந்த திருக்குடும்ப விழாவை இயேசு மரி சூசை கொண்ட அந்த குடும்பத்தை நினைவு கூர்ந்து அந்த குடும்பத்தினுடைய விழாவை நாம் கொண்டாடக்கூடிய வேளையிலே நம் குடும்பங்களும் திருக்குடும்பங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது, இருக்க வேண்டும். எனவே இந்த நாளிலே நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் திருக்குடும்ப பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு முறை ஒரு மனிதனிடம் இன்னொருவர் கேட்டார், ஏன் திருமணத்திற்கு ஆடு மாடுகளை அழைப்பதில்லை? எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்குறோம், ஏன் ஆடு மாடுகளுக்கு மட்டும் திருமணத்திற்கு அழைப்பு கொடுப்பதில்லை என்று கேட்ட பொழுது அந்த நபர் சொன்னார், திருமணம் என்பது 1000 கால பயிர். திருமணம் என்பது 1000 கால பயிர். எனவே ஆடு மாடுகளை அழைத்தோம் என்றால் அனைத்து பயிர்களையும் அது அழைத்துவிடும். எனவே திருமணத்திற்கு அழைப்பதில்லை என்று சொன்னார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று ஆடு மாடுகளை விட மிகவும் சக்தி வாய்ந்த இதெல்லாம் என்ன செய்கின்றது? இந்த திருமணம் என்கின்ற அந்த ஒன்றை அழித்து வருகின்றது. குடும்பம் என்பதை பல தீய சக்திகள் அழித்து கொண்டு வருகின்றது. எனவே தான் 1000 ஆண்டுகால பயிர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த திருமண வாழ்வு, இந்த குடும்ப வாழ்வு எல்லாம் குறுகிய கால பயிராக 3 மாதம் 6 மாதம் 1 வருட கால பயிர்களாக இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், நிறைய திருமணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. வெளிநாட்டிலே மேற்கத்திய கலாச்சாரத்திலே இந்த திருமணம் எப்படி இருக்கிறது, இந்த குடும்ப வாழ்வு எப்படி இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், திங்கட்கிழமை அன்பு செய்கிறார்கள், காதல் வருகிறது. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை நிச்சயதார்த்தம் பண்ணுகிறார்கள், புதன்கிழமை திருமணம் செய்கிறார்கள், வியாழக்கிழமை தேனிலவு செல்லுகிறார்கள், ஹனிமூன் செல்லுகிறார்கள், வெள்ளிக்கிழமை அந்த திருமணம் முடிவுக்கு வருகிறது, சனிக்கிழமை ஓய்வெடுக்கிறார்கள், ரெஸ்ட், ஞாயிற்றுக்கிழமை நெக்ஸ்ட் அடுத்த திருமணம். ஒரு படம் பார்த்திருப்போம், பிரியமானவளே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு படம். அந்த படத்தில் அந்த திருமணம் ஒரு வருட கான்ட்ராக்டாக அதை செய்வாங்க. பழைய படம். 1 வருடத்திற்கு மட்டும் நான் உன்னுடைய மனைவியாக இருப்பேன், 1 வருடத்திற்கு மட்டும் உன்னுடைய கணவனாக இருப்பேன் என்று சொல்லி அந்த படத்தில் சொல்லப்படும். இயேசுவில் பிரியமானவர்களே, திருமணம் என்பது, குடும்ப வாழ்வு என்பது, கணவன் மனைவி உறவு என்பது ஏதோ 3-4 மாதத்திற்கு மட்டும்தான், இல்லை ஒரு 5-6 வருஷத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது அல்ல. மாறாக இந்த திருமண வாழ்வு, கணவன் மனைவி என்று இணைந்து வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்வானது
அந்த கணவனும் மனைவியும் இறக்கும் வரை அவர்கள் தொடர்ந்து ஒன்றாக ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அன்பு செய்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய திருச்சபையின் சட்டம், நிறைய சட்டங்கள் இருக்கிறது திருச்சபையில். திருமணத்திற்கு இப்படி, ஞானஸ்தானம் இப்படி, பங்கு தந்தைக்கு இப்படி, பங்கு இப்படி என்று சொல்லி நிறைய சட்டங்கள் இருக்கின்றது. அதுல ஒரு சட்டம், திருச்சபையின் சட்ட எண் 1056 இவ்வாறு சொல்லுகின்றது. ஒரு திருமணம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும்? அதுல 2 முக்கியமான கூறுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. முதலாவதாக யூனிட்டி என்று சொல்லுகிறார்கள். ஒரு திருமணத்திலே ஒற்றுமை இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருக்க வேண்டும். அதனால தான் என்ன சொல்லுகிறோம், அந்த திருமணத்தின் பொழுது வாசிக்கப்படக்கூடிய அந்த வாசகத்தை நாம் கேட்டோம் என்றால், கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பார், இனி அவர்கள் இருவரல்ல மாறாக ஒரே உடலாய் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த திருமண வார்த்தை பாட்டின் பொழுது 2 கணவனும் மனைவியும் அவருடைய வலது கரங்களை பிடித்த பிறகு குருவானவர் தீர்த்தம் தெளிச்சிட்டு சொல்லுவார், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இரண்டாவதாக, ஒரு திருமணத்திலே, ஒரு குடும்ப வாழ்விலே, ஒரு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்த உறவிலே என்ன இருக்க வேண்டும் என்றால், முறிவுபடா தன்மை இருக்க வேண்டும். ஒரு திருமணம் தான் தொடக்கத்தில் சொன்னேன், 1 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணல, என்ன செய்யணும், இறுதி வரை, அது நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, அழகா இருந்தாலும் சரி, அழகா இல்லாட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் நாம் ஒருவரை திருமணம் செய்கிறோம் என்றால் இறுதி வரை அந்த திருமணம் எப்படி இருக்க வேண்டும்? சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது போல, இறைவனுடைய பிரசனத்திலே திருமணம் நடைபெற்றது போல இறுதி வரை அந்த திருமணமானது, அந்த கணவன் மனைவி உறவானது இருக்க வேண்டும். அதனால தான் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லுகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த மேற்கத்திய கலாச்சாரங்கள் இன்று நம்முடைய கலாச்சாரத்தோடு இணைந்து வந்து கொண்டிருக்கின்றது. எனவே தான் இன்னைக்கு நம்முடைய திருச்சபையினுடைய நீதிமன்றத்திலே போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய திருமண வழக்குகள் எல்லாம் இருக்கிறது. 6 மாசம் வாழ்ந்துட்டு என்னால் வாழ முடியல, அவரோட இருக்க முடியல, அந்த ஆளோடு இருக்க முடியாது, அதுக்கு நான் தனியா இருந்துக்கிறேன். இப்படி நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ திருமணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அல்லது ஒரு சிலர் எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருகிறார்கள். ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ ஒரு போராட்டங்கள் திருமண வாழ்விலே, குடும்ப வாழ்விலே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருமணத்தின் பொழுது வார்த்தை பாடி எடுப்போம், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த திருமணம் ஒரு கணவன் மனைவி உறவு, ஒரு குடும்ப உறவு அப்படின்னா எப்படி இருக்க வேண்டும் என்றால், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் எல்லா சூழல்களிலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க மாட்டோம், ஒரே உடலாக நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி அங்கு வார்த்தைப்பாடு எடுக்கிறோம். அதே போல இறுதி வரை நான் வாழ நான் வாக்குறுதி எடுக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி என்றால் ஒரு கிறிஸ்துவ வாழ்விலே துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும், போராட்டம் இருக்கும், எல்லா வகையான பிரச்சனைகளும் குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையே இருக்கும். ஆனால் அவற்றையெல்லாம் நாம் பெரிதுபடுத்தாமல் அன்பை மையப்படுத்தி வாழுகின்ற பொழுது நம்முடைய குடும்பமானது ஒரு திரு குடும்பமாக, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைய 3 வாசகங்களை வாசிக்கின்ற பொழுது ஒரு குடும்பமானது எப்படி இருக்க வேண்டும் என்று நிறைய கருத்துக்களை சொல்லுது. நம்ம அதில் இருக்கிற கருத்துக்களை எல்லாம் சொன்னா 1 மணி நேரத்துக்கு மேல ஒரு குடும்பத்தை பற்றி பேசலாம். இருப்பினும் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, இன்றைய 2வது வாசகத்திலே ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு குடும்பம் திருக்குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திலே பரிவு இருக்க வேண்டும், இரக்கம் இருக்க வேண்டும், நல்லெண்ணம் இருக்க வேண்டும், மனத்தாழ்மை இருக்க வேண்டும், கனிவு இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் விட என்ன செய்யணும், அன்பு இருக்க வேண்டும். நிறைய குறைகள் இருக்கும், ஆனா அந்த குறைகள் மத்தியிலே அன்பு இருக்கிறது. கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு அந்த அன்பை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் திருமணமாற அன்னைக்கு அவ்வளோ அன்பா இருப்பாங்க. 1 வருடம் 2 வருடம், அப்புறம் போக போக அந்த அன்பு எங்க போகும்னு தெரியல, 2 பேரும் பார்த்தா 2 திசையில பார்ப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்வானது இப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த நல்ல பண்புகளை நம்முடைய குடும்பங்களிலே நாம் கொண்டு வாழ இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு 2வது வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கு முதலாவதாக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு என்ன அப்படின்னா மன்னிப்பு என்பது சொல்லப்படுகிறது.
கடவுள் உங்களை மன்னிப்பது போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கணவன் மனைவியை மன்னிக்க வேண்டும், மனைவி கணவனை மன்னிக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்க வேண்டும் என்று இன்றைய வாசகம் நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கின்றது. இயேசு எப்படி மன்னித்தார்? சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது என்ன செய்கிறார்? தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கே தெரியவில்லை. இயேசுவை மறுதளிக்கிறார் ஒருத்தர், ஒருத்தர் காட்டி கொடுக்கிறாரு, இயேசுவை தீர்ப்பிடுகிறார்கள், இயேசுவை சிலுவையிலே அடிக்கிறார்கள், இயேசுவை அவருடைய ஆடைகள் எல்லாம் உரிகிறார்கள். இருப்பினும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? தன்னுடைய பகைவர்களை அவர் அன்பு செய்கின்றார், தன்னுடைய பகைவரை என்ன செய்கின்றார்? மன்னிக்கின்றார். இயேசுவும் மற்றவர்களும் பகைவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு கணவன் மனைவி, ஒரே அந்த கூரைக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி என்பவர்கள் எதிரிகள் அல்ல, மாறாக அவர்கள் நெருங்கிய உறவுகளாக இருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க எப்படி செய்யணும்? இந்த மன்னிப்பு என்பது அவங்களுடைய வாழ்வில் எளிதாக வர வேண்டும். ஒரு சிறிய தவறு நடக்கின்ற பொழுது என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல இந்த உறவுகள் எல்லாம் பிரிந்து போறதுக்கு காரணம் என்ன? கணவன் மனைவிக்கிடையே இப்படி இருந்த அந்த ஒரு உறவானது இப்படி பிரிந்து கொண்டே போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சிறு சிறு தவறுகள் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்யறோம்? நாம மனம் விட்டு பேச மாட்டேங்கிறோம், மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறோம், அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம், ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். அதனால தான் என்ன செய்யறோம்? அப்படி நாளுக்கு நாள் அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே பெருசாயிட்டே இருக்குது. ஒரு நாள் பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடும், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், உன் கூட வாழ முடியாது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்துவ வாழ்விலே ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு பண்பு அந்த மன்னிப்புங்கிற பண்பு. நம்முடைய குடும்பங்கள்ல நாம் என்ன செய்யணும்? கணவன் மனைவி சகிச்சு வாழ வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும், பொறுமையோடு வாழ வேண்டும், ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அப்படின்னா தான் அந்த குடும்பமானது நல்லா இருக்கும். ஒரு மாட்டு வண்டியை பாருங்களேன், அந்த மாட்டு வண்டியில அந்த வண்டி நல்லா ஓடணும் அப்படின்னா அதுல 2 மாடு நம்ம கட்டுறோம். ஒரு சிலது ஒரு மாடு இருக்குது, 2 மாடுகள் இருக்குது ஒரு வண்டியை இழுத்துட்டு போறதுக்கு. இந்த 2 மாடும் ஒரே சிந்தனையில போகணும், ஒரே இலக்கில போகணும், ஒரே வழியில போகணும்னு நினைச்சா தான் அந்த வண்டி நல்லா போகும். இல்ல நான் லெஃப்ட்ல போறேன், நீ ரைட்ல போ அப்படின்னு சொன்னா வண்டி எங்க போகும்? வண்டி இங்க கிடக்கும், இங்கிட்ட ஒரு மாடு போகும், இங்கிட்ட ஒரு மாடு போகும். அதே போலத்தான் நம்முடைய குடும்ப வாழ்வு. கணவன் மனைவி என்கின்ற இணைந்து நீங்கள் இழுக்கக்கூடிய அந்த ஒரு குடும்பமானது மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக, ஒரு திரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த கணவனும் மனைவியும் ஒரே சிந்தனையிலே அவர்கள் செல்ல வேண்டும். ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு 2 பேரும் இணைந்து என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் பயணிக்க வேண்டும். திருமண நாளிலே அந்த வலது கரங்களை நீங்கள் இணைத்து பிடித்தது போல உங்களுடைய சாவு வரை என்ன செய்ய வேண்டும்? அந்த வலது கையை இணைத்து பிடிச்சவாறு என்ன செய்யணும்? அந்த குடும்ப வாழ்வை நீங்கள் வாழுகின்ற பொழுது உங்களுடைய குடும்பமானது ஒரு திரு குடும்பமாக இருக்கும். இது முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை. நம்முடைய திருத்தந்தை, முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார்கள், எந்த குடும்பமே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி கிடையாது. எந்த கணவனும் மனைவியும் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, மாறாக சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், வேற வேற இடத்திலிருந்து வந்து திருமணம் செய்திருக்கலாம். எனவே உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சில நேரத்தில் நினைச்சலாம் தட்டு பறக்கும் இல்லையா? தோசை அந்த சட்டா பெண்ணாகும், உடையும், பெருக்குமாறு மாத்தி பிடிக்க வேண்டியிருக்கும், டிவி எடுத்து உடைக்க வேண்டியிருக்கும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே சூரியன் மறைவதற்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும்? போய் மன்னிப்பு கேட்கணும், மனம் திறந்து பேசணும். தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? சாரி கேட்டு போய் தூங்கணும். அப்படின்னா தான் மறுநாள் காலையில் எந்திக்கும் பொழுது எப்படி எந்திப்போம்? கணவன் மனைவியா எந்திப்போம். இல்லை அப்படின்னா பிசாசுக்களாகத்தான் எந்திப்போம். நம்முடைய குடும்பங்கள்ல இந்த ஒரு புரிதல் இருக்க வேண்டும், மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு மனம் நமக்கு இருக்க வேண்டும். இது முதலாவதாக பார்க்கிறோம். இரண்டாவதாக இன்றைய 2வது வாசகம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஞானத்தோடு கணவன் மனைவி என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கு ஒருவர் அறிவுரை கூற வேண்டும். கணவன் மட்டும் அறிவுரை கூறக்கூடாது, நான் சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கிற கிடையாது. ஒரு சில வீட்டில் மனைவி தான் ராணியா இருப்பாங்க, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், உட்கார்றா அப்படின்னா உட்காரணும். அப்படி கிடையாது. இங்க என்ன சொல்லப்படுகிறது? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். 2 பேரும் என்ன செய்யணும்? ஞானத்தோடு அறிவுரை சொல்லணும். 2 பேரும் காது கொடுத்து கேட்கணும், 2 பேரும் பேசணும். ஒருத்தர் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, அப்படின்னா அந்த குடும்பம் நல்லா இருக்காது. அதனால 2வதாக ஒரு குடும்பத்தில் என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அறிவுரையை ஏற்றுக்கொண்டு குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். 3வதாக என்ன அப்படின்னா, இன்றைய 2வது வாசகத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் இறை வார்த்தையின்படி வாழ வேண்டும், அதே போல ஆவிக்குரிய பாடல்களை பாட வேண்டும், நன்றி பாடல்களை பாட வேண்டும், புகழ்ச்சி பாடல்களை பாட வேண்டும் என்று
குடும்பங்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இது எதை சொல்லுகிறது என்றால், ஒரு குடும்பம் கிறிஸ்துவ குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு திரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பமானது ஜெப வாழ்விலே நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல நாம குடும்ப ஜெபமால சொல்றோம், எத்தனை குடும்பங்கள்ல நாம கூடி ஜெபிக்கின்றோம். அதெல்லாம் விட்டுருங்க, இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு செல்போன்ல தான் எல்லாரும் இருக்கிறோம் இல்லையா? தந்தை ஒரு சைடு, தாய் ஒரு சைடு, பிள்ளைங்க 2 சைடு. என்ன செய்யறாங்க? ஒரே கூரைக்குள் இருந்து கொண்டு இங்கு இருக்கக்கூடியவர்களோடு உறவாட முடியாமல், ஜெபிக்க முடியாமல், வேற எங்கேயோ இருக்கக்கூடியவங்க நம்ம என்ன செய்யறோம்? பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அதனால இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் சிறு குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்றால், கடவுளை மையப்படுத்திய குடும்பங்களாக இருக்க வேண்டும், ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த ஞாயிறு திருப்பலிக்கு வந்து இறைவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்து ஜெபிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படின்னா தான் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கும்? கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்க வேண்டும். திருவிவிலியம் சொல்லுகிறது, நீ என்னை தேடி வருகின்ற பொழுது நான் உன்னை தேடி வருவேன். கடவுளை தேடி வருகின்ற பொழுது அந்த குடும்பமானது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்களை எடுத்து பாருங்க. ஜெப வாழ்வு எப்படி இருக்கிறது? கடவுள் எங்க இருக்கிறாரு? இன்னைக்கு இந்த கோயில்ல பாருங்க, இவ்வளவு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தை தாய் இருக்கிறீர்கள். ஆனா அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, மீதி பேர் எங்க இருக்கிறாங்க தெரியல. இன்னைக்கு நாம் பெற்ற விசுவாசத்தை என்ன செய்யறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு நாம தயங்குகிறோம், தயாராக இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃபாதர் லீவு, அதனால கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க டியூஷனுக்கு போகணும், அவங்க ஹிந்தி கற்றுக்கிட போகணும், அவங்க போயிட்டு பேட்மிண்டன் விளையாட போகணும், அவங்க கொஞ்ச நேரம் தூங்கணும், அதனால பூசைக்கு வரல ஃபாதர். இல்லை, கடவுள் முதலில் இருக்க வேண்டும். கடவுள் இருந்தா தான் மீதி இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கும். அதனால பெற்றோர்களுடைய ஒரு நல்ல ஒரு கடமை, கணவன் மனைவியுடைய ஒரு கடமை என்ன அப்படின்னா, தங்களுடைய குடும்பத்திலே ஜெபத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார்ல, நானே திராட்சை கொடி, நீங்கள் என்னுடைய கிளைகள். இந்த கிளைகள் இந்த கொடியோடு இணைந்திருந்தால் மிகுந்த பலனை கொடுக்கும். என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்றார் இயேசு. அப்படின்னா நம்முடைய குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்றால், இயேசு மரி சூசையை நம்முடைய குடும்பங்களிலே நாம் கொண்டு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இது 3ஆவதாக. 4ஆவதாக பெண்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார். ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய கணவருக்கு நீங்கள் பணிந்து வாழுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு முறை ஒரு திருமண திருப்பலியிலே ஒரு கணவன் மனைவி தம்பதியினர் அந்த திருமண வார்த்தைப்பாடு எடுக்கின்ற பொழுது அந்த பெண்மணி வாசிக்கின்றார், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மிதிக்கவும் வாக்களிக்கிறேன் அப்படின்னாங்க. அவங்களுடைய ஒரு பயத்துல சொல்லிட்டாங்க. மதிப்பதற்கு பதிலாக என்ன செய்யறாங்க? மிதிக்கவும் நான் வாக்களிக்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு குடும்பத்திலே பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னுடைய கணவனை தெய்வமாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பிசாசுகளாக பார்க்க கூடாது. ஒருவேளை பிசாசுகளா இருக்கலாம், இருந்தாலும் என்ன செய்யணும்? நாம கடவுளை போல பார்க்க வேண்டும் அவர்களை, இல்லையா? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல கணவர் எங்க இருக்கிறாரு தெரியல, எங்க இருக்காருன்னே தெரியல. அதனால ஒரு பெண்ணுடைய ஒரு பொறுப்பு என்ன? நம்முடைய சமுதாயம் என்பது ஆண்களை கொஞ்சம் மேல வைத்து பார்க்கக்கூடிய சமுதாயம். இன்னைக்கு நிறைய சிந்தனைகள் வருகிறது, ஆணும் பெண்ணும் சமம், சரிசமம் தான். ஆனா ஒரு குடும்பத்துல இந்த ஒரு நாங்க 2 பேரும் சமம் அப்படின்னு வருகின்ற பொழுது அங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும்? இறங்கி போகணும். அதனால பவுலடியார் என்ன சொல்லுகிறாரு? உங்களுடைய மனைவியர்களே, பெண்களே, உங்களுடைய கணவர்களுக்கு பணிந்து வாழுங்கள், கீழ்ப்படிஞ்சு வாழுங்க. அவங்களுக்கு மேல நீங்க என்ன செய்யக்கூடாது? மேல போய் உட்காரக்கூடாது. அதான் அவர் சொல்றார். நம்ம சமுதாயம் ஆண்களை கொஞ்சம் மேல தூக்கி வைத்து பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயம். அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பு மரியாதையை குடும்பத்தில் என்ன செய்யணும்? நாம கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய குடும்பங்கள் நல்லா இருக்கும். 5ஆவதாக கணவர்களுக்கு, குடும்ப தலைவர்களுக்கு ஒரு கருத்தை சொல்லுகிறார் பவுலடியார். இயேசு கிறிஸ்து அன்பு செய்தது போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய மனைவியரை அன்பு செய்ய வேண்டும். இன்னொரு பகுதியில சொல்லுவார், இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த திருச்சபைக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தது போல நீங்க என்ன செய்யணும்? அன்பு செய்யணும்னு சொல்றாரு. இயேசு எப்படி திருச்சபைக்கு அன்பை கொடுத்தார் அப்படின்னா அந்த சிலுவையில கொடுக்கிறாரு. சிலுவையை உற்று நோக்கி பாருங்க, இயேசு எப்படி இருக்கிறார்? பரிதாபமா தொங்குறாரு, ஒண்ணுமே இல்லாம தொங்குறாரு.
பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா அங்கு சொல்லப்படுகிறது, கடவுள் தன்மையிலே விளங்கியவர் தன்னையே வெறுமையாக்கி அடிமை உருவெடுத்து அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே அவர் தாழ்த்தி கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு குடும்பத்திலே ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும்? தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும், இறங்கி வரணும். இயேசு என்ன செஞ்சார்? ஒரு கடவுளாக இருந்தவர் மனிதராக இறங்கி வந்திருக்கிறார். இறங்கி வந்து அதோடு நின்று விடவில்லை, ஒட்டு துணி இல்லாமல் சிலுவையில் என்ன செய்கின்றார்? தன்னுடைய உயிரை அவர் கொடுக்கின்றார். அதுபோல ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? தங்களையே பிறருக்காக உடைக்கக்கூடியவர்களாக, தியாகம் செய்யக்கூடியவர்களாக, உயிரையுமே கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இருக்க வேண்டிய நல்ல பண்பாக இன்றைய இறை வார்த்தை சொல்லுகின்றது. அடுத்ததாக இந்த கணவனும் மனைவியும் இணைந்து என்ன செய்யறாங்க? ஒரு குடும்பத்தை உருவாக்குறாங்க, ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறாங்க. திருப்பாடல் 128 சொல்லுது, கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர்களை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிறது. 2 ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிறாரு. ஒன்னு நல்ல மனைவி, இன்னொன்னு நல்ல குழந்தைகள். திருவள்ளுவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இந்த மனைவியை பற்றி, இந்த குடும்பத்தினுடைய குத்து விளக்காக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா மனைவியர். குடும்பத்தினுடைய அணிகலன்களாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைங்க. அப்பனா ஒரு குடும்பத்துல ஒரு தாய் ஒரு பிள்ளைகளுடைய பொறுப்பு எப்படி இருக்கிறது? இன்றைய முதல் வாசகத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் இல்லையா? ஒரு முறை ஒரு வயசான ஒருத்தட்ட உங்க பையன் எங்க போயிருக்கிறான் அப்படின்னு கேட்டாங்க. 3 பையங்க இருக்கிறாங்க. பையன் எங்க போயிருக்கான்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, அந்த குரங்கு எந்த மரத்துல இருக்குன்னு தெரியல. சரி, 2வது மகன் எங்க போயிருக்கிறாரு அப்படின்னு கேட்ட உடனே அந்த எரும மாடு எங்க மேய்துனே தெரியல. 3வது மகன் எங்க இருக்கிறான் அப்படின்னா அந்த பன்னி எங்க பொருளுதுன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு சில குடும்பங்களிலே பார்க்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கு தெரியவில்லை பிள்ளைகள் எங்க இருக்கிறார்கள், எங்கு போகிறார்கள், எங்க வருகிறார்கள், சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் வீட்டுக்கு வர்றாங்க, மற்ற நேரம் எங்க இருக்காங்கன்னு தெரியல. இது பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு வளர்ப்பு அல்ல. ஒரு குழந்தையை என்ன செய்யணும்? நம்ம கண்டித்து திருத்தி நாம் வளர்க்க வேண்டும் இல்லையா? நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை அப்படிங்கிறாங்க. ஒரு குழந்தை இந்த சமுதாயத்திலே நல்லவராகவும் தீயவராகவும் மாறுவது யாருடைய கையில் இருக்கிறது? அவருடைய அன்னையினுடைய வளர்ப்பில் இருக்கிறது. எனவே பெற்றோருடைய கடமை என்ன? அந்த பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாம, அந்த பிள்ளைகளை மட்டம் தட்டி பேசாம, அன்போடு அரவணைத்து ஏற்றுக்கொண்டு அவர்களை கிறிஸ்துவ முறைப்படி நாம வளர்க்க வேண்டும். அதுதான் ஒரு பெற்றோருடைய கடமையாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன கோயிலுக்கு கூட்டு வரணும், இது பெற்றோர்களுக்கு. இறுதியாக குழந்தைகளை பற்றி பேசுகின்ற பொழுது அங்கு பார்க்கிறோம், இன்றைய முதல் வாசகம் சொல்லுகின்றது, ஒரு குழந்தைகள் என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் குடும்பத்தில் இல்லையா? இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இளையோர்கள்லாம் இருக்கிறாங்க. இது உங்களுக்கு இந்த செய்தி. இதுவரைக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கு பேசியாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன செய்தி அப்படின்னா, நீங்க எப்படி வாழ வேண்டும்? 5வது 10 கட்டளைகள் 5வது கட்டளை சொல்லுகிறது, உன் தாய் தந்தையை மதித்து நட. உன் தாய் தந்தையை மதித்து நட. இன்னைக்கு முதல் வாசகம் அந்த சீராக்கு ஞான நூலிலே ஒரு குழந்தை என்பவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிள்ளை என்பவர் எப்படி இருக்க வேண்டும்? தந்தையை மதிப்போர் பாவத்திற்கு கழுவாய் தேடுகிறார்கள், அன்னையை மதிப்போர் செல்வம் திரட்டுகிறார்கள் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் தன்னுடைய தந்தை தாயை எவன் ஒருவன் மதிக்கிறானோ, எவள் ஒருவள் மதிக்கிறாளோ கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறுகிறார். இன்னைக்கு கடவுள்கிட்ட நீங்க ஒரு ஜெபத்தை சொல்லி நீங்க எனக்கு இது வேணும் ஆண்டவரே அப்படி நீங்க முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு ஜெபித்தாலும் உங்களுடைய தாய் தந்தையை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் அது கிடைக்காது. எழுதி வச்சுக்கோங்க. அதைத்தான் இன்னைக்கு முதல் வாசகம் திரும்பவும் சொல்லுது. என்ன சொல்லுது? உங்களுடைய தாய் தந்தையை நீங்கள் மதித்தீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? உங்களை அன்பாய் பார்த்து கொள்ளுவார்கள். இன்னைக்கு அம்மா அப்பாவை கொண்டு முதியோர் இல்லத்தில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கும் அதே ஒரு நிலைமை ஒரு நாள் வரும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. இன்னும் நீங்க உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து அவர்களை அன்பு செய்து அவர்கள் மனம் நோகாமல் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் எதையெல்லாம் கடவுளிடம் கேட்கிறீர்களோ அனைத்தையும் கடவுள் தருவார் என்று சொல்லுகிறார். அதே போல உங்களுடைய தந்தை தாய் என்ன செய்யணும்? முதுமையிலே அவர்களை நீங்கள் பேணி வளர்க்க வேண்டும். அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காதீர்கள். அவர்களுடைய மனம் நொந்து போகும்படி, மனம் கஷ்டப்படும்படி நீங்கள் வாழாதீர்கள் என்று சொல்லுகிறது. எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த இயேசு மரி சூசை
இவருடைய குடும்பத்தை எடுத்து பார்த்தோம்னா இப்போ நம்ம பேசின பண்புகள் நிறைய இருந்தது. அவங்க குடும்பத்தில் ஒருவர் அன்பு செய்தாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. யோசேப்பு அன்னை மரியாலும் சேர்ந்து வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி அங்கே மாதா என்ன செய்கிறாங்க, ஒரு குழந்தையோடு இருக்கிறாங்க. இருப்பினும் யோசேப்பு என்ன செய்கிறார், தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறார், அன்பு செய்கிறார், கடினப்பட்டு உழைக்கிறார். ஏசு என்ன செய்கிறாரு, கீழ்ப்படிதலோடு இருக்கிறார், ஞானத்தோடு இருக்கின்றார். அவங்க தாய் தந்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறாரு. ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக, நல்ல ஒரு குடும்பமாக, கடவுளை மையமாக கொண்ட ஒரு குடும்பமாக அவங்க என்ன செய்கிறாங்க, எருசலேம் ஆலயத்துக்கெல்லாம் போகிறாங்க. இதுதான் ஒரு திரு குடும்பம். இன்னைக்கு நிறைய நாம இந்த திருக்குடும்பத்தை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்கள் எப்படிப்பட்ட குடும்பங்களாக இருக்கிறது? நான் சொன்ன இந்த பண்புகளை எல்லாம் நம்முடைய குடும்பங்களிலே நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய குடும்பம் ஒரு திரு குடும்பமாக இருக்கும். இல்லை என்றால் தெருவிலே சண்டை போடக்கூடிய தெரு குடும்பங்களாக மாறிவிடும். எது நமக்கு வேண்டும், திருக்குடும்பமா அல்லது தெரு குடும்பமா? சிந்திப்போம், செயல்படுவோம், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை வேண்டுவோம். ஆமீன். திருக்குடும்ப சபையிலே புதிய உறுப்பினர்களாக இணைய இருக்கின்ற திருமதி ஆக்னஸ் பிரதீபா, திருமதி விஜிலா, திருமதி ரோஸ்மேரி, திருமதி அமல ரெக்ஸி, திருமதி மோனிகா, திருமதி ராதா, திருமதி சொர்ணமேரி, திருமதி குணசீலி, திருமதி ஜெயா, திருமதி செல்வி, திருமதி வளர்மதி முன்வருக. திருக்குடும்ப சபையின் புதிய உறுப்பினர்களாக இணைந்து செயல்பட முழு மன சம்மதத்துடன் எவ்வித வற்புறுத்துதலுமின்றி நீங்கள் விருப்பம் தெரிவிக்கிறீர்களா? திருக்குடும்ப சபை கூட்டத்திலே தவறாமல் பங்கெடுத்தல், சபையினுடைய ஒழுங்குகள் கடமைகளை சரிவர கடைபிடித்தல் இவைகளிலே நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று உறுதி கூறுகிறீர்களா? திருக்குடும்ப சபையின் நோக்கங்களான நமது குடும்பங்களுக்காக ஜெபித்தல், தாய் திருச்சபை என்ற குடும்பத்திற்காக ஜெபித்தல், இணைந்து பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்களை இணைப்பதற்காக ஜெபித்தல், அன்னை மரியாளினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி ஜபமாலை ஒப்பு கொடுத்தல் இவைகளை நீங்கள் கருத்தில் கொண்டு சிறப்பாக செயல்படுத்துவீர்களா? திரு குடும்பத்தினுடைய வழிகாட்டிகளாக முன்மாதிரிகளாக இருக்கக்கூடிய சேசு, மரி, சூசை இந்த 3 பேரினுடைய பண்புகளாகிய அன்பு, அமைதி, நீதி, உண்மை, பொறுமை, மன்னிப்பு, மனத்தாழ்மை இவைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிப்பீர்களா? திருக்குடும்ப சபையின் பொறுப்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து சபையினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் பாடுபட உழைப்பீர்கள் என்று உறுதி கூறுகிறீர்களா? திருச்சபையின் முன்னிலையில், நமது பங்கு சமூகத்தின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தின் பேரில் உங்களுடைய பெயர்களை திருக்குடும்ப சபையின் பதிவேட்டிலே எழுதி கொள்கிறேன். அதிகாரப்பூர்வமாக உங்களை சபையினுடைய சேர்ந்ததற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த அடையாள சின்னங்களை நாடாக்கள் மந்திரித்து இப்பொழுது உங்களுக்கு அணிவிக்கப்படுகிறது.
அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். தேவைகளை இறைவனிடம் எடுத்துரைப்போம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பின்னும் நீங்கள் கூற வேண்டிய பதில்: அன்பான ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து காத்தருளும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து காத்தருளும். திரு அவை பயணிகளுக்காக அன்பின் இறைவா, எம் திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் அன்பே அனைத்தையும் பிணைக்கும் மேலான பண்பு என்ற திருமொழிக்கேற்ப இறைமக்களை ஒற்றுமையிலும் தியாக அன்பிலும் வழிநடத்திட தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பான ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து காத்தருளும். வாழ்வளிக்கும் இறைவா, எம் குடும்பங்களின் தலைவர்களான பெற்றோர்களுக்காக மன்றாடுகிறோம். பிள்ளைகள் மீது தந்தை கொண்டுள்ள அதிகாரத்தை ஆண்டவர் நிலைநாட்டியுள்ளார். பிள்ளைகள் மீது தாய்க்கு உள்ள உரிமையை உறுதிப்படுத்தியுள்ளார் என்ற சீராக்கிய ஞானமொழிக்கு ஏற்ப அவர்கள் பொறுப்புடனும் இறை அச்சத்தோடும் தங்கள் பிள்ளைகளை வளர்க்க வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பான ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து காத்தருளும். பிள்ளைகளுக்காக ஞானத்தின் ஊற்றே, எம் இளைய தலைமுறையினருக்காக மன்றாடுவோம். பிள்ளைகளே, பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியுங்கள், இதுவே ஆண்டவருக்கு உகந்தது என்ற கட்டளையை தங்கள் வாழ்வில் கடைபிடித்து அவர்கள் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த நற்பண்புகளிலும் வளர வரந்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பான ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து காத்தருளும். இடர்பாடுகளின் தவிக்கும் குடும்பங்களுக்காக பாதுகாவலரே, பிரிவினாலும் வறுமையினாலும் நோயினாலும் வாடும் குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். அன்று புனித யோசேப்பு இறை கட்டளைக்கு அடிபணிந்து எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு சென்றது போல இக்கால குடும்பங்களும் சவால்களை இறை நம்பிக்கையோடு எதிர்கொண்டு உமது தெய்வீக பாதுகாப்பை பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பான ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து காத்தருளும். எம் பங்கு சமூகத்திற்காக அமைதியின் அரசரே, இத்திருப்பலியில் கூடியிருக்கும் எம் பங்கு மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் மன்னித்து தாங்கி வாழ வரம் தாரும். கிறிஸ்துவின் அமைதி உங்கள் இதயங்களை ஆளட்டும் என்ற வாக்கிற்கேற்ப
எங்கள் இதயங்களிலும் இல்லங்களிலும் இறை சமாதானம் குடிகொள்ள செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பான ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து காத்தருளும். சிறிது நேரம் மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட குடும்ப கருத்துகளுக்காக மன்றாடுவோம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் எண் 82. பக்கம் எண் 82. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பழைய பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எம்மிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பதரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் என்று ஒளி வீசுகிறது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பு எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லாம் ஆட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றி பின்னால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சாமிநாதர், இவ்வுலகில் மக்கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
தகுதியற்ற வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனதான மாநிலங்களையும் குடும்ப சபையிலே உள்ளவர்கள் முன் வந்து நற்கருணை பெற்றுக் கொள்ளுங்கள். பக்கம் எண் 143. பக்கம் எண் 143. கோடு உனை தேடினே
அறிக்கை. எல்லாமல்ல இறைவன் திருவருளால் தூத்துக்குடி மறைமாவட்டம் ஞானபிராசர் பட்டண பங்கு செபத்தியாபுரத்தில் இருக்கும் தந்தை ஜெயசிங், தாய் ஜான்சி ராணி, இவர்கள் மகன் ஜபஸ்டின் பிரவீன் சிங்குக்கும், தூத்துக்குடி மறைமாவட்டம் ஞானபிராசியர் பட்டண பங்கு செபத்தியாபுரத்தில் இருக்கும் தந்தை செல்வராஜ், தாய் பத்மா, இவர்கள் மகள் ஆர்த்திக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இத்திருமணத்தில் விக்கணங்கள் இருப்பதாக அறிந்தவர்கள் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது நமது கடமை. இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கையாகும். கொஞ்சம் பாட்டை நிப்பாட்டு சொல்லலாமா? கொஞ்சம் பாட்டு கல்யாண வீட்டில் பாட்டை கொஞ்சம் கல்யாண வீட்டில் பாட்டை கொஞ்சம் நிப்பாட்டு. இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் திருக்குடும்ப சபையினர். அன்புக்குரியவர்களே, இன்று உலகம் முழுவதும் திருக்குடும்ப சபை திருவிழா சிறப்பிக்கப்படுகிறது, உலகளாவிய திருச்சபை முழுவதும். எனவே இந்த நாளிலே நமது ஊரிலே 2ஆம் ஆண்டு திருக்குடும்ப சபையை அடியெடுத்து வைக்கிறீர்கள். அதிலும் சிறப்பாக நமது ஊரில் தான், நமது பங்கிலே ஏறக்குறைய 60, மொத்த எண்ணிக்கை எத்தனை பேர்? 50 பேர். அப்பா, 2 வருஷத்துல 50 பேர் திருக்குடும்ப சபையில் இருக்கிறீர்கள். மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். எனவே நம் அனைவர் சார்பாக இந்த நாளை சிறப்பு செய்கின்ற நமது திருக்குடும்ப சபையினருக்கு திருவிழா நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். திருப்பாடல் 128:5 ஆண்டவர் சீயோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவாராக, உன் வாழ்நாளெல்லாம் நல்வாழ்வின் நலன்களை காணும்படி செய்வாராக. எனவே நமது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அன்பு, அமைதி, சமத்துவம் இந்த பண்புகளை அமதாக்கிக் கொள்ள ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தாலும் தொழில் முன்னேற்றம், பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிகள் அனைத்திலும் இருக்க வேண்டும் என்று நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருக்குடும்ப சபையினுடைய முக்கிய நோக்கமே நமது ஊரில் உள்ள குடும்பங்களுக்காக ஜெபிப்பது. அதை மட்டும் இல்லை, எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிப்பது. அது மட்டுமில்லாமல் நமது தாய் திருச்சபை என்கின்ற குடும்பம் அமைதியோடும் ஒற்றுமையோடும் வாழ வேண்டும் என்பதற்காக அதுதான் முக்கியமான நோக்கம். திருப்பாடல் 133:1 எத்துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒன்றித்து வாழ்வது. இதுதான் திருக்குடும்ப சபையினுடைய நோக்கம். அதே போல ஜபமாலை, அன்னை மரியாளினுடைய வழியை பின்பற்றி அவர்கள் ஜபமாலை ஒப்பு கொடுத்து ஜபங்களை செய்வார்கள். எனவே நல்ல நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சிறப்பாக இந்த வழிபாட்டு, இந்த காரியங்கள், அலங்காரங்கள் எல்லாமே திருக்குடும்ப சபையினர் மிக மிக அருமையாக செய்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். எனவே திருக்குடும்ப சபையினுடைய பொறுப்பாளர்கள் நல்ல அருமையாக திட்டமிட்டு பங்கு தந்தையோடு இணைந்து மற்ற உறுப்பினர்களோடு இணைந்து நல்ல முறையிலே அருமையாக செய்திருக்கிறீர்கள். எனவே திருக்குடும்ப சபையினுடைய தலைவர் திருமதி மெர்லா அவர்கள், அதே போல செயலர் திருமதி ஜெயா ஆசிரியை அவர்கள், பொருளர் திருமதி ரூபா அவர்கள். எனவே இந்த 3 பேருக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். இன்று மாலை 5:30 மணிக்கு நமது ஆலயத்தை சுற்றி ஜபமாலை ஜபிக்கப்படும். வரும் செவ்வாய்க்கிழமை அன்று காலை 10 மணி முதல் 3 மணி வரை நமது ஆலயத்தில் தொடர் ஜபமாலை நடைபெறும். அடுத்த வார ஞாயிறு திருப்பலி சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நடைபெறும். அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு முதல் இந்த புத்தாண்டு வரை நடைபெறுகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைத்தவர் நமது ஊர் தலைவர் ஐயா சாமிநாதர் ஐயா அவர்கள். ஊர் தலைவர்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனால் பொருளாளர் தான் போடுவாங்க. எனவே நல்ல முறையிலே இந்த 2 நாட்களும் இந்த 1 மாதமாக திட்டமிட்டு ஒரு நபராக இருந்தாலும் எல்லா காரியங்களையும் மிகவும் ஒரு சிறப்பாக, மேடை அலங்காரங்கள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் ஊர் காரியங்கள், வரி காரியங்கள் மிகவும் தெளிவாக, அதே போல் நல்ல எவ்வளோ சிக்கனமாக செலவழிக்க நமது மக்கள் கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க என்ற உணர்வோடு நல்ல முறையிலே நமது ஊரை வழிநடத்தி வருகிறார்கள் திரு சாமிநாதன் ஐயா அவர்கள். எனவே அவருக்கு நம் அனைவர் சார்பாக நமது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளிலே இந்த திருக்குடும்ப சபை திருவிழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்து நல்ல அருமையான, குடும்பத்திற்கு ஏற்றார் போல, இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றார் போல நல்ல முறையிலே நாம் சிந்திக்கக்கூடிய விதத்திலே மறையுரை வழங்கியவர் அருட்தந்தை டேவிட் அவர்கள். தந்தை அவர்கள் ஒரு சலேச சபை குருவானவர். தந்தை அவர்கள் தஞ்சாவூரிலே இருக்கக்கூடிய தொன்போஸ்கோ உயர்நிலை பள்ளியிலே அங்கு இருக்கக்கூடிய விடுதி மாணவர்கள்
மற்றும் நிறைய அருள் தந்தையெல்லாம் இருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு, அந்த நிறுவனத்திற்கு நிர்வாகி தந்தையாக அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய பொறுப்பு, நிறைய பணிகள் இருக்கக்கூடியது. ஆனால் சிறு வயதிலேயே முதல் பணி பொறுப்பாக அவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தந்தை அவர்கள் என்னுடைய நெருங்கிய உறவினர், என்னுடைய அன்பு தம்பி, என்னுடைய பெரியப்பாவினுடைய பையன். என்னுடைய பெரியப்பா கூட இங்கே வந்திருக்கிறார்கள். என்னுடைய பெரியப்பா திரு செல்வராஜ் அவர்கள். உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் நமது ஆலயம் முதலிலே கொஞ்சம் சற்று பழுதடைந்த நிலையிலே இருக்கும் பொழுது அதை மறை மாவட்டத்தினுடைய துணையோடு, பொறியாளருடைய துணையோடு அவர் மேற்பார்வை பார்த்து இதை முடிவு பெற்று நல்ல நிறைவு செய்தார் இந்த ஆலய பணிகளை. எனவே அவருடைய பையன்தான் திரு டேவிட் அவர்கள். எனவே என்னுடைய பெரியப்பா, தம்பியினுடைய குடும்பம், தம்பி, அண்ணன் இவர்கள் எல்லோருமே எங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள். என்னோடு என்னுடைய குறித்த பயணத்திலே ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள், இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள். அந்த அளவிற்கு இந்த நாளிலே தம்பி விடுமுறைக்கு வந்திருந்தார். நீங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஒரு ஃபாதரை கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு. எனவே ரொம்ப கடவுளாக கொடுத்த ஒரு கொடை போல தந்தை அவர்கள் இந்த நாளிலே வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி நல்ல ஒரு மறையுரை, அருமையான மறையுரை நிறைவேற்றி நமக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுடைய பணி சிறக்க தொடர்ந்து ஜெபியுங்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். நமது புத்தாண்டு திருப்பலி வழக்கம் போல அதிகாலை 4 மணிக்கு நடைபெறும். புத்தாண்டு திருப்பலி வருகின்ற வியாழக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு நடைபெறும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. கடந்த ஆண்டில் தொடங்கி இன்று வெற்றிகரமாக 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க உதவி செய்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவனும் தேக்குவிற்பான் என்பதற்கேற்ப தொடக்கம் முதல் இன்று வரை எம் திருக்குடும்ப சபையில் பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி எம்மை உற்சாகப்படுத்தி வரும், வழிநடத்தி வரும் எம் பங்கு தந்தை திரு சகாய ஜஸ்டின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இத்திருவிழா திருப்பலியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நல்லதொரு மறையுரை ஆற்றி சிறப்பித்த அருட்தந்தை அவர்களுக்கும் அருட்சகோதரி செலின் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எம் திருக்குடும்ப சபை உறுப்பினர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். யூனிஃபார்ம் சேலை முதல் இதர செலவினங்கள் அனைத்திற்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்தார்கள். அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இருக்கை தட்டினால்தான் ஓசை வரும் என்பதற்கேற்ப நாங்கள் எங்கள் பணிகளை செய்யவும் பொருளுதவி அளித்தும் உதவி செய்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகள். இந்த திருவிழா திருப்பலியை மேலும் மெருகூட்டிய பாடகர்களு சகோதரிகளுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பீட அலங்காரம், பூ அலங்காரம், கோவில் சுத்தம் செய்தல் போன்ற பணிகளில் உதவி செய்த சகோதரிகளுக்கும் எம் சபையில் புதிதாக சேர்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து எனது நன்றியுரையை முடிக்கின்றேன். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே என்னை அழைத்து இந்த இடத்திலே திருப்பலி நிறைவேற்றுவதற்கு அழைத்த அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன பிள்ளையில் இருக்கும் பொழுது இங்கே வருவோம். எங்கள் அத்தை வீடு இங்கே இருக்குது, 2 அத்தை இங்கே இருக்கிறாங்க. சின்ன பிள்ளையில் இருக்கும் பொழுது 2 திருவிழா பார்ப்போம். இங்கேயும் திருவிழா பார்ப்போம், பக்கத்துலேயும் திருவிழா பார்ப்போம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் சாமியாரானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்ததில்லை. 2 முறை வந்திருக்கிறேன். இன்று முதல் முறையாக இந்த இடத்துல
திருப்பலி நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கடவுள் என்னுடைய சகோதரர் வழியாக கொடுத்திருக்கிறார். அந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னை அழைத்த என்னுடைய அண்ணனுக்காகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளும். உங்களுடைய வாழ்வு சிறக்க இறைவன் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே தொடர்ந்து நான் உங்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறேன். இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. கனிவு மிக்க தந்தையே, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் திரு குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையேறாது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. திரு குடும்பமாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, திருக்குடும்ப சபை திருவிழாவை முன்னிட்டு சபை சார்பாக உங்கள் அனைவருக்கும் தேநீர் சுற்றின்றி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் அந்த அன்பு விருந்திலே கலந்து கொண்டு செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். பக்கம் எண் 286. பக்கம் எண் 286. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். அனைவரும் இணைந்து திருப்பாடல் 128 வழியாக ஆண்டவரை போற்றுவோம்.
ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரவேலுக்கு நலம் உண்டாவதாக. நமது குடும்பங்களை திருக்குடும்பமான இயேசுமரி சூசையிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, கன்னியும் தாயுமான மரியன்னையே, திருக்குடும்பத்தின் தலைவரான சூசையப்பரே, உங்கள் அடைக்கலத்தில் எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். நாசரேத்தின் திருக்குடும்பத்தில் விளங்கிய உண்மையான அன்பும் இறையச்சமும் பணிவும் எங்கள் குடும்பங்களிலும் நிலவ செய்யுங்கள். நாசரேத்தின் திருக்குடும்பமே, எங்கள் குடும்பங்களில் இருந்து பிளவு, வன்முறை, சச்சரவுகளை அகற்றுங்கள். எங்கள் பங்கின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நம் வாழ்க்கை துணைவருக்காக மன்றாடுவோம். தந்தையே இறைவா, ஆசீர்வதியும். நம் குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். இயேசுவே ஆண்டவரே, ஆசீர்வதியும். நம் உறவினர், நம்மை அன்பு செய்வோருக்காக மன்றாடுவோம். தூய ஆவியே, துணையாளரே, ஆசீர்வதியும். ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவா, உமக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.